Good morning to everyone. Today நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா ஜியாகிரஃபி 5th லெசன் ஹசார்ட்ஸ். இந்த லெசனில் ஹசார்ட்ஸோட மீனிங், டிசாஸ்டர்னா என்ன, கேட்டஸ்ட்ரோஃபினா என்ன, அப்புறம் மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் என்னென்ன, அதோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் படிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஹசார்ட்ஸ்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கங்களான உத்திகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ டேஞ்சர், அதாவது இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நேச்சுரல் ஹசார்ட், அதாவது இயற்கையால் ஏற்படும் இடர்பாடுகள். அப்புறம் டிசாஸ்டர் என்ன அப்படின்னா ஒரு பேராபத்து, பேரழிவு. இது என்ன ஆகுனா, இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலையும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கேட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னா பெரும் பேரழிவுகள். இது இட் இஸ் அ மேசிவ் டிசாஸ்டர். இதுலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா நேரமும் சரி, பணமும் சரி அதிகமாகவே தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அப்புறம் அதோட ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதோட டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் ஹசார்ட்ஸ் இருக்குது, அதாவது இயற்கையால் ஏற்படும் இடர்பாடுகள். ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ், மனிதர்களால் ஏற்படும் இடர்பாடுகள். சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ், அதாவது மனிதர்கள் அப்புறம் இயற்கை, இது 2 பேர்த்தினாலையும் ஏற்படுகிற இடர்பாடுகள். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜினில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் ஹசார்ட், அதாவது வளிமண்டல இடர்பாடுகள். ஜியாலஜிக் ஆர் சைஸ்மிக் ஹசார்ட், அதாவது புவி சார்ந்த இடர்பாடுகள். ஹைட்ரோலஜிக் ஹசார்ட், அதாவது வாட்டர்னால் ஏற்படுற இடர்பாடுகள். வால்கனிக் ஹசார்ட், என்விரான்மெண்டல் ஹசார்ட், பயாலஜிக்கல் ஹசார்ட், டெக்னாலஜிக்கல் ஹசார்ட், ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் ஹசார்ட்ஸ், இயற்கை சார்ந்த இடர்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்குவேக் நிலநடுக்கம், ஃப்ளட்ஸு, சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ், அதாவது சூறாவளி புயல், ட்ரஃப்ஸ் வறட்சி, லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலச்சரிவு, சுனாமி, வால்கனிக் எரப்ஷன்ஸ் எரிமலை, இது எல்லாமே இயற்கையால் ஏற்படுற இடர்பாடுகள். ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ் அப்படின்னா ஆக்சிடெண்ட், இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற கெமிக்கல் லீக்கு இல்லை ஆயில், இது எல்லாமே ஹியூமன்ஸ்னால் ஏற்படுத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதாவது வெடி விபத்துகள், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது எல்லாமே மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடியது. சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது நிலச்சரிவு ஏன் ஏற்படுது அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரோட்ஸ், ஹவுசஸ், இது எல்லாமே அதிகரிச்சனாலையும் நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. ஸ்டார்ம் சர்ஜ், அதாவது புயல் எழுச்சி, இது ஏன் அப்படின்னா மாங்க்ரோவ் காடுகளை அழிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி புயல் எழுச்சி ஏற்படுது. ஸ்மோக் என்னென்னா, இது வாகனங்கள் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்ற அந்த புகைகள்னாலையும் என்ன ஆகுதுன்னா அந்த புகை மூட்டம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜின் என்னென்னா, அட்மாஸ்பரிக் ஹசார்ட் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, லைட்னிங், அதாவது மின்னல், டார்னடோஸ், சூறாவளி, அவலான்ச்சிஸ், பனிச்சரிவு, ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகள், ஃபாக், காட்டுத்தீ, இது எல்லாமே என்னென்னா அட்மாஸ்பரிக் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாலஜிக் ஆர் சைஸ்மிக் ஹசார்ட் அப்படின்னா புவி சார்ந்த இடர்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்குவேக்ஸ் நிலநடுக்கம், சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் லேண்ட் சப்சிடன்ஸ், அதாவது என்னென்னா சடன் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். லேண்ட் சப்சிடன்ஸ் அப்படின்னா சடன் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலஜிக் ஹசார்ட்னா வாட்டர், அதாவது வாட்டர் ஹசார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃப்ளட்ஸ், வெள்ளப்பெருக்கு, ட்ரஃப்ஸ் வறட்சி, கோஸ்டல் எரோஷன் அப்படின்னா கடலோரத்தில் ஏற்படுகிற அரிப்பு, அண்ட் ஸ்டார்ம் சர்ஜஸ் அப்படின்னா புயல் எழுச்சி, இது எல்லாமே வாட்டர் ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வால்கனிக் ஹசார்ட்ஸ் அப்படின்னா எரிமலை வெடிப்பு. எரிமலை என்னென்ன அப்படின்னா எரப்ஷன்ஸ் அண்ட் லாவா ஃப்ளோஸ், இதனால தான் என்னென்னா எரிமலை வெடிப்பு ஏற்படுகிறது. என்விரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னா பொல்யூஷன் ஆஃப் சாயில், வாட்டர், டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா பாலைவனமாக்குறது, குளோபல் வார்மிங் புவி சார்ந்த வெப்பமடைதல், அண்ட் டீஃபாரஸ்டேஷன் மரங்களை எல்லாம் வெட்டுறது, இது எல்லாமே என்விரான்மெண்டல் ஹசார்ட். பயாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, பெரியம்மை, எய்ட்ஸ் அண்ட் கில்லர் பீஸ், இது எல்லாமே பயாலஜிக்கல் ஹசார்ட். டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னா ஃபயர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ், டனல்ஸ், டேம்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் ஹசார்ட். ஹியூமன் இன்டியூஸ்ட் ஹசார்ட் அப்படின்னா டெரரிசம், பாம் பிளாஸ்ட் பண்ணுறது,
வார், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடென்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட். நெக்ஸ்ட்டு மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியா. என்னென்ன மேஜரான இடர்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்குவேக், ஃப்ளட்ஸு, சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ், ட்ரஃப்ட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், ஹசார்டஸ் வேவ்ஸ், சுனாமி, இது எல்லாமே வந்து மேஜராக ஏற்படுகின்ற இடர்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எர்த்குவேக் அப்படின்னா இட் இஸ் அ வயலண்ட் ஷேக்கிங் இன் த எர்த்ஸ் கிரஸ்ட். இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் வந்து என்னென்னா நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளட்ஸ்னால் என்னென்னா வெள்ளப்பெருக்கு. ஃப்ளட் இஸ் அன் ஈவெண்ட் இன் விச் அ பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் கெட்ஸ் இன்அண்டேட்டட். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர், நீருடைய அதிகத்தினாலையும் என்ன ஆகும் அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால், மழை அதிகமாக பெய்யும் போதும் இந்த மாதிரி ஃப்ளட்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்ன முக்கியமான காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுதான் மழை பெய்கிறது, ஹெவி ரெயின்ஃபால், அண்ட் தென் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், அதாவது புயல், சூறாவளி புயல், அண்ட் தென் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா, நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறது, இன்ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக இல்லாதது. தென் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீஃபாரஸ்டேஷன், மரங்களை எல்லாம் வெட்டுறது, அண்ட் தென் அக்ரிகல்ச்சரில் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதது, அண்ட் தென் இரிகேஷன் நாட் ப்ராக்டிசஸ், கொலாப்ஸ் ஆஃப் டேம்ஸ், அதாவது டெக்னாலஜிக்கல் ஃபெயிலியர் ஆகிறது, இது எல்லாமே ஹியூமன் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சைக்ளானிக் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னா சூறாவளி புயல். இட்ஸ் அ ஸ்ட்ராங் விண்ட் சர்க்குலேட்டிங் அரவுண்ட் லோ ப்ரெஷர் ஏரியா இன் த அட்மாஸ்பியர். இட் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து இது இந்த சூறாவளி புயல் ஏற்படுத்தும். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரையும் ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும், கிளாக் வைஸில் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் ஏற்படுத்தும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோட குணங்கள் பார்த்தோம்னா டிஸ்ட்ரக்டிவ் விண்ட்ஸ், ஸ்டார்ம் சர்ஜஸ், அதாவது புயல் ஏற்படுத்துறது, எக்ஸப்ஷனல் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் விச் மே காஸ் ஃப்ளட்டிங். இதனாலையும் வந்து என்ன அப்படி ஏற்படுது அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அண்ட் தென் ஈஸ்டல் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ். ஈஸ்டல் கோஸ்டல் ஏரியாஸ் எதனாலெல்லாம் எந்த இடத்துலலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நார்த் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட், ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட், பிட்வீன் ஆங்கோல் மச்சிலிப்பட்டினம்க்கு இடையில் ஏற்படுகிறது, தமிழ்நாடு கோஸ்ட், நாகப்பட்டினம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே புயல் எழுச்சி ஏற்படுது. வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா மகாராஷ்டிரா, நார்த் ஆஃப் ஹர்னை, அட்ஜாயினிங் சவுத் குஜராத் கோஸ்ட், அரௌண்ட் த கல்ஃப் ஆஃப் காம்பே, இங்கே எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ம் சர்ஜஸ், அதாவது புயல் எழுச்சி ஏற்படுது. இந்த கோஸ்டல் பெல்ட் அரவுண்ட் த கல்ஃப் ஆஃப் கட்ச், அங்கேயும் வந்து என்னென்னா இந்த ஸ்டார்ம் சர்ஜஸ் ஏற்படுது. ட்ரஃப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வறட்சி, லேக் ஆஃப் வாட்டர், நீர் போதுமானதாக இல்லாதனாலையும் என்னென்னா விவசாயத்துக்கு, கால்நடைகள் இதுக்கெல்லாம் வந்து போதுமான அளவு இல்லாதனாலே வறட்சி வந்து ஏற்படுகிறது. இதில் வந்து மெட்ராலஜிக்கல் ட்ராஃப்ட்ஸ், ஹைட்ராலஜிக்கல் ட்ராஃப்ட், அக்ரிகல்ச்சர் ட்ராஃப்ட்னு 3 டைப்ஸ் இருக்குது. மெட்ராலஜிக்கல் அப்படின்னா ரெயின்ஃபால், அதாவது போதுமான அளவு மழை பெய்யாதனாலையும், அதேமாதிரி ஹைட்ராலஜிக்கல் ட்ராஃப்ட் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நீர் ஓடைகள்லேயும் அந்த நீர் தேக்கத்துலேயும் வந்து போதுமான அளவு தண்ணி இல்லாதனாலையும் இந்த வறட்சி ஏற்படுது. அக்ரிகல்ச்சர் ட்ராஃப்ட் இட் ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன் இன் விச் த அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் கெட் அஃபெக்டட். அதாவது விவசாயத்தில் ஏற்படுகின்ற இதனால் என்னென்னா விவசாயத்துலேயும் வந்து வறட்சி ஏற்படுது. லேண்ட்ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் it is a rapid downward movement of rock, soil and vegetation down the slope under the influence of gravity. இது வந்து என்னென்னா presence of steep slopes and heavy rainfall அப்படிங்கிறனாலையும் என்னென்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்து ஏற்படுது. அண்டு எர்த்குவேக்கு, டீஃபாரஸ்டேஷன், வால்கனிக் எரப்ஷன்ஸ், இதெல்லாமும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமி. நெக்ஸ்ட்டு சுனாமி இட்ஸ் அ ஹியூஜ் ஓஷன் வேவ்ஸ், இது பேரலைகளால் ஏற்படுது. இது என்ன, இந்த மாதிரி பேரலைகள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் காஸ்ட் பை அன் எர்த்குவேக்னாலையும் லேண்ட்ஸ்லைட் ஆர் வால்கனிக் எரப்ஷன், எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு, நிலநடுக்கம், இது 3 நாளையும் சுனாமி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹசார்டஸ் வேஸ்ட். என்னென்னலாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல்ஸ், மெடிக்கல் வேஸ்ட், ஃப்ளாமபிள் வேஸ்ட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ஹசார்டஸ் வேஸ்ட், இது எல்லாமே என்னென்னா ஹசார்டஸ் வேஸ்ட், மேஜர் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன். ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் செவரல் கேஸஸ். ஒரு நம்ம ஏர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில்
செவரல் கேஸஸ் இருக்குது. மெயின் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், அது 78% இருக்குது, 78.09% இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 20.95%, கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஓசோன், ஜெனான் அண்ட் மீத்தேன் இந்த மாதிரியான கேஸஸும் இருக்குது. ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி பொல்யூட்டன்ட், செகண்டரி பொல்யூட்டன்ட் இருக்குது. ப்ரைமரி பொல்யூட்டன்ட் இது வந்து டைரக்ட்லி ஃப்ரம் அ சோர்ஸ்னால் ஏற்படுது. இட்ஸ் நாட் டைரக்ட்லி பட் இட் பொல்யூட்டன்ட் ஃப்ரம் அதர் ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ். ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன், particulate matter, அதர் ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ், இது எல்லாமே ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாக் அண்ட் தென் புகைமூட்டம், கிரவுண்ட் லெவல் ஓசோன், இது எல்லாமே வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதனாலேயும் வந்து ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்ட் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே அண்ட் இட் காஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இன் ஹியூமன் அண்ட் அக்வாட்டிக் லைஃப், இது எல்லாமே வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. இந்த என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்பனைசேஷன், அதாவது எல்லாமே ரூரல்லேருந்து எல்லாமே அர்பனுக்கு வர்றது, இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ்னாலையும் ஏற்படுத்துறது, சாலிட் வேஸ்ட்டெல்லாம் வந்து வாட்டரில் இது பண்ணுறது, இது எல்லாமே வந்து கொட்டுறது எல்லாமே வாட்டர் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹசார்ட்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, நேச்சுரல் ஹசார்ட்ஸ், ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ், சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ், இது மூணுமே பெரிய டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். இதை பற்றி உள்ள டீப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக படித்தோம்.